ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இந்த பேன் சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா டால்டா சேர்த்து பண்ணுங்கள். டால்டா சேர்த்து பண்ணாலும் பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறத்தில் மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது கூடவே கொஞ்சம் முந்திரி பழம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த முந்திரி பழம் கொஞ்சம் உப்பி வரும்போது இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 100 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க. அதையும் அதே நெய்லேயே போட்டு கொஞ்ச நேரம் வறுத்து விட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க, அப்போதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பாயாசம் வைக்க போகிற பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2வது வாட்டி தண்ணி சேர்த்து எடுத்து தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைங்க. இந்த பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். இந்த ஜவ்வரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வறுத்த சேமியா சேர்த்துக்கோங்க. அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் முந்திரி பழத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூக்கிக்கோங்க. இதை அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் 2 முழு தேங்காவை துருவி அதிலிருந்து எடுத்த தேங்காய் பால் தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். அப்போ தான் பால் பாயாசம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பால் பாயாசம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.